ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 2007 ரிலீஸ் ஆன பிரே மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இருண்ட காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய மான்கள் கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த மான்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு வரிக்குதிரை ஓடி வருது. அந்த வரிக்குதிரைய சிங்க கூட்டங்கள் வேட்டையாடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த வரிக்குதிரைய வேட்டையாடின சிங்கங்கள் கடிச்சு கொதறி சாப்பிடுறத இந்த பக்கம் படத்தோட பேரை போடுறாங்க. இப்ப ஒரு பிளைட் அந்த காட்டு பகுதிக்கு பறந்து வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி லேண்ட் ஆன பிளைட்ல இருந்து ஹீரோ, ஹீரோயின், அவன் பொண்ணு, பையன் 4 பேர் இறங்குறாங்க. அப்படி இறங்கினவங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த காட்டுல ஒரு ஜீப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவை ஹீரோன்னு சொல்லிக்கலாம். ஹீரோயின் பேரு எமி, ஹீரோவோட பொண்ணு பேரு ஜெசிகா, ஹீரோவோட பையன் பேரு டேவிட். வந்து இறங்கினதும் ஹீரோயினுக்கு கேரா இருக்கிற மாதிரி இருக்கு. அவளை சமாதானப்படுத்தி ஹீரோ வண்டிக்கு கூட்டிட்டு போறான். எல்லாரும் அந்த ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்ததும் ஜீப் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படி அவங்க கிளம்பி அந்த காட்டு வழி பாதையில போய்கிட்டு இருக்கும் போது நிறைய மிருகங்கள் அந்த காட்டு வழி பாதையில சுத்தி திரியிறத நமக்கு காட்டுறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ, நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம இடத்துல இருந்து போக எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த ஜீப் டிரைவர், சார் நம்ம இடத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். நீங்க இன்னைக்கு ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு காலையில வந்து உங்களை அந்த டேம் வேலை நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவங்கள கொண்டு வந்து அவங்க தங்க வேண்டிய இடத்துல கூட்டு வந்து விட்டுறான். அந்த இடத்துல இருக்கிற குவார்டர்ஸ்ல அவங்கள தங்க விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த குவார்டர்ஸ்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஜெசிகா, இந்த வயசுல இதுகளுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஹீரோவையும் அவ திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினை அவளுக்கு பிடிக்காது. ஹீரோ தன்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை 2வதா கல்யாணம் பண்ணிருக்கான். அதனாலதான் அவளை ஜெசிகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அவ இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தம்பிக்காரன் வந்து அவ காதுல இருக்கிற ஹெட்போனை எடுத்து விட்டுட்டு, ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற, மெதுவா பேசு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜெசிகா, ஏன் நான் சொன்னதுல என்ன தப்பு? அடுத்த கொஞ்ச நேரத்துல இருட்டிருது. இருட்டினதும் அவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு கறி எடுத்து, இந்த கறி நல்ல டேஸ்டா இருக்கும், நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லி டேவிட்டுக்கு ஊட்டி விடுறான். ஜெசிகாட்டையும், நீயும் டேஸ்ட் பண்ணி பாரு, நல்ல கறி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்றா, அப்பா நான் வெஜிடேரியன் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி பறக்கிறது, தாவறது, ஓடுறதெல்லாம் நான் தின்னுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்க அவ கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. கிளம்பி போன தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோ, நீ இங்க இரு, நான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். கிளம்பி போய் அவன் பொண்ணை, ஏன் என்னாச்சு என்னம்மா அப்படின்னும் போது அவ, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்னை கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுருங்க, நான் அங்க இருக்கேன், எனக்கு இந்த காடே பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல அப்படின்னு சொல்றா. அப்படி ஹீரோயினோட பொண்ணு ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் அதை கேட்டுக்கிட்டே ஒரு சிகரெட்டை பத்த வச்சு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரூம்ல தங்கி இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, எதுக்கு தேவையில்லாம அவளை கம்பல் பண்றீங்க? அவளுக்கு என்னை பிடிக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அவ, உன்னை அம்மா ஸ்தானத்துல ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே விடியற மாதிரி காட்டுறாங்க. விடிஞ்சதும் ஹீரோ தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெளியே வராரு. அவங்க அந்த காட்டை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறதுக்காக அங்க ஒரு ஜீப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி நடந்து வரும்போது ஹீரோ தன்னுடைய ஃபேமிலி கிட்ட, அந்த காட்டு பகுதியில ஜாக்கிரதையா இருக்கணும், எங்கேயும் தேவையில்லாம இறங்காதீங்க, நிறைய மிருகங்கள் அலையுது, காட்டு மிருகங்கள், அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்கன்னு சொல்லி சொல்றான். அப்போ ஹீரோவோட பொண்ணு, ஏன் இந்த விடிய காலையில தான் நம்ம போகணுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போக கூடாதான்னு கேட்கும்போது அதுக்கு டிரைவர் சொல்றான், இப்ப நம்ம போனா மட்டும்தான் அந்த மிருகங்களை பார்க்க முடியும், மத்தியானத்துக்கு மேல காட்டுக்குள்ள இருந்து எந்த மிருகமே வெளியே வராது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஜீப்ல ஏறி உட்காந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க கிளம்பி அந்த காட்டு வழி பாதையில போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்தாக்க காட்டி, இந்த இடத்துல நதி நிறைய ஓடும், அந்த நேரத்துல இங்க நிறைய முதலைகள் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜெசிகா சொல்றா, இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோமா இல்ல மிருகங்களை பார்க்க போறோமா அப்படின்னும் போது, நமக்கு இந்த பாதையில மிருகங்கள் நிறைய தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போனா மட்டும்தான் மிருகங்களை பார்க்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் கேட்கிறா, நம்ம காட்டுக்குள்ள போறது தப்பு இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்ய முடியும் போது, அதுக்கு தான் நான் இருக்கேன் மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வனப்பகுதிக்குள்ள ஜீப்பை விடுறான். அப்படி அந்த காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது டேவிடுக்கு யூரின் வந்துருது. உடனே அவன் டிரைவர்ட்ட, கொஞ்சம் வண்டியை ஓரம் நிப்பாட்டுறீங்களா, எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் வருதுன்னு அவன் சொல்றான். அது டிரைவர் வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில கையில கொடுத்து, நீ இதுல போயிட்டேன் அப்படி நம்ம தூக்கி போடுறான்னு அவன் சொல்றான். அதுக்கு டேவிட், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்ல, நான் கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்கறான். அப்போ அந்த டிரைவரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், இங்க இறங்குறதுனால எதுவும் பிரச்சனை வந்துடாதா, ஏன் இங்க இறங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல மேம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் டேவிட கூட்டு போய் ஓரமா பாத்ரூம் போக வைக்கிறான். அப்படி அவன் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே டிரைவர் கொஞ்சம் பதட்டமாகறான். அதுக்கு அந்த சின்ன பையன், ஏன் என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படி அவன் கேட்கும்போது அப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஜெசிகாட்ட ஏதோ சொல்ல வரா. அப்படி சொல்ல வரும்போது ஜெசிகா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க போல அப்படின்னு சொல்றா. அந்த பக்கம் டிரைவர் துப்பாக்கியை குறி வச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. டேவிட், நீ மெதுவா என் பின்னாடி வந்து நம்ம மெதுவா அப்படியே ஜீபுக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பையன் மெதுவா திரும்பி பார்க்க
பாக்குறான். திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே ஒரு சிங்கம் அங்க உட்காந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெண் சிங்கம். இந்த சம்பவத்தை பாத்துக்கிட்டு இருக்க ஜெசிகாவும் ஹீரோயினும் அவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆண் சிங்கம் ஒண்ணு வரதையும் காட்டுறாங்க. அப்படி அவங்க துப்பாக்கியை குறி வச்ச மாதிரி பின்னாடி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஜீப்புக்கு முன்னாடி வந்து ஜீப்பை எப்படியா ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் பிக்கப் பண்ணிடலாம் நினைக்கிறா. அப்படி அவ ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது தான் தெரியுது சாவியை அந்த டிரைவரை எடுத்துட்டு போயிட்டான்றது. ஜெசிகாட்ட அவன் சாவியை வேற எடுத்துட்டு போயிட்டான், இப்ப நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட போறதுன்னு தெரியல, நம்ம வேற ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒரு பக்கம் இறங்கி அந்த ஆண் சிங்கத்தை டைவர்ட் பண்றதுக்காண்டி அவன் இந்த பக்கம் நின்று கத்துறா. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் டிரைவரையும் அந்த சின்ன பையனையும் பெண் சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வேகமா பாய ஆரம்பிக்குது. பாஞ்சு வேகமா விரட்டிட்டு ஓடி வருது. அதை பார்த்த ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து அந்த சின்ன பையன் ஜீப்புக்குள்ள ஏறிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஜீப்புக்குள்ள ஏறிடுறா. அப்படி ஓடி வரும்போது அந்த டிரைவர் மட்டும் ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்ததுனால அந்த பெண் சிங்கம் அவனை சீக்கிரமாவே வந்து தாக்கிடுது. தாக்கி அவனை வெளியவே வச்சு கடிச்சு கொதறி அவனை கொன்றுது. அந்த இடத்துலயே அந்த இடமே ரத்த கலரி ஆயிடுது. டிரைவரை கடிச்சு கொல்லும் போது ஹீரோயின் அந்த பக்கம் பார்க்காதீங்க, அப்படி திரும்பி உட்காந்துங்கன்னு சொல்லி அவங்கள நல்லா அந்த பக்கமா திரும்பி உட்கார வச்சு பிடிச்சுக்கிறா. டிரைவர் கீழே விழுகும் போது ஃபுல்லா ரத்த கலரியா இருந்ததுனால அவன் கையில உள்ள ரத்தம் எல்லாம் அந்த காரோட விண்டோ கிளாஸ்ல ஒட்டிட்டு இருக்கு. அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துல சத்தமும் அமைதியாயிருது. இதை கேட்ட ஹீரோயின் மெதுவா திரும்பி நான் என்னன்னு எட்டி பாக்குறேன், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்ட்டு போய் பார்க்க போறா. அப்படி பார்க்க போகும்போது அந்த பென்சிங் அங்க இருந்து போகல, திரும்ப அவங்கள தாக்குறதுக்காக அந்த கண்ணாடிக்கு பாயுது. ஹீரோயின் மறுபடியும் சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்ச மாதிரி அங்கனே வந்து உட்காந்துடுறா. பசங்க ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் கத்தாதீங்க, அமைதியா இருங்க, அது கொஞ்ச நேரத்துல போயிடும், நம்ம சத்தம் போட்டா இந்த இடத்த விட்டு அது போகவே போகாதுன்னு அவ சொல்லிடுறா. ஜன்னல் வழியா காருக்குள்ள உத்து பார்த்த அந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவரோட டெட் பாடியை இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அவன் டேம் கட்டுற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜீப்பை காட்டுறாங்க. ஜீப் ஒரு காட்டு பகுதியில தனியா நிக்குது. அந்த ஜீப்புக்குள்ள ஹீரோயின் பேக்குள்ள மொபைல தேடுறா. மொபைல தேடி யாருக்கா தெரியப்படுத்தலாம் அப்படின்னு அவ தேடி எடுத்து மொபைல பார்க்கும்போது தெரியுது அதுல சுத்தமா டவரே இல்ல. உடனே ஜெசிகா என்ன சுத்தமா டவர் இல்லையா, நல்லா வந்து இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கம் அவனை கொன்ன மாதிரி நம்மளையும் கொண்டு இருக்கும், நீ எங்களை கூட்டிட்டு போய் என்னைக்காவது கொன்றுவன்னு எங்க அம்மா எப்பவோ என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு சொல்லி என்னமோ இந்த சம்பவத்துக்கு அவதான் காரணம்ன்ற மாதிரி அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, உங்க அப்பா எப்படியாவது நம்மளை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துருவாரு அப்படின்னு அவ சொல்றா. மூணு பேருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஹீரோயின் அந்த பையனையும் பொண்ணையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆண் சிங்கம் தாவி வந்து அவங்க கார் மேல ஏறுது. மேல ஏறின அந்த சிங்கம் ரூஃப் மேல ஏறி நின்று அந்த ரூஃப உடைக்கிறதுக்காக கால் நகத்தை வச்சு கீறுது. எல்லா பக்கமும் கால் நகத்தை வச்சு கீறி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே அப்படியே காருக்குள்ள மூணு பேரும் கடந்து சத்தம் போட்டுட்டு கிடக்குறாங்க. அப்போ ஹீரோயின் தான் நீங்க ரொம்ப சத்தம் போட்டீங்கன்னா அந்த சிங்கம் இங்க இருந்து போகாது, நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா இங்க எதுவுமே இல்லைன்ட்டு அது பாட்டு கிளம்பிடும், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ரூஃப் மேல இருந்து அந்த சிங்கம் மெதுவா முன்னாடி வந்து பேனட்ல இறங்கி கண்ணாடி வழியா அவங்கள உத்து பாக்குது. அப்போ ஹீரோயின் தான் யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, அது நம்ம இங்க இருந்து போயிடணும் சமாதானப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டே இருந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துல அந்த பேனட்டை விட்டு இறங்கி போயிடுது. அப்படி அந்த சிங்கம் அங்க இருந்து போனதுமே அவங்க எல்லாரும் அந்த காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைதியா அந்த காருக்குள்ளே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜெசிகா அந்த கார்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல துப்பாக்கி கிடக்கிறத பாக்குறா. அந்த துப்பாக்கியை பார்த்துட்டு நான் போய் வேணா அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின் நீ இப்ப இறங்கணும்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து, நம்ம இப்ப இந்த காரை விட்டு இறங்காம இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு, இறங்கணும்னா அந்த சிங்கம் எங்க இருந்து நம்மளை தாக்கிடும்னு அவர் சொல்றா. வண்டிக்குள்ள அவங்கள்ட்ட ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த பையன் கிட்ட கூட இந்த ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்கு, கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கணும் அவங்க சொல்றாங்க. ரத்த கரைகளோட அந்த மூணு சிங்கங்களும் அவங்க காருக்கு ஏத்த மாதிரியே உட்காந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த சிங்கங்களுக்கு பக்கத்திலேயே அந்த கார் டிரைவரோட டெட் பாடியும் கிடக்கு. அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான் அந்த சிங்கங்கள்லாம் இங்க இருந்து போகும்னு நம்பிக்கையே எனக்கு இல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹெலிகாப்டர்ல வந்து அவன் இருக்கிற அந்த காட்டுப்பகுதியில வந்து இறங்குறான். இறங்கி வந்தவனை கார் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுறது. வீட்டுக்கு வந்த அவன் மனைவியோட பேரையும் மகனோட பேரையும் மகளோட பேரையும் சொல்லி கூப்பிடுறான், யாருமே இல்ல. அப்ப அங்க வேலை பார்க்கிற ஆள் தான் சார், அவங்க எல்லாம் காட்டுக்கு போனவங்க இன்னும் வீடு திரும்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இருட்டிடுது. இருட்டினதுல அந்த கார் மட்டும் நிக்கிறத காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள அந்த கார் தனியா நிக்குது. கார்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாத்தையும் ஹீரோயின் ஆஃப் பண்ணிடுறா. ஏன்னா பேட்டரி சார்ஜ் போயிடக்கூடாது, அதனால இருக்கட்டும்னு சொல்லி அவ கார் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறா. அப்ப அந்த பையன் அந்த சிங்கங்கள்லாம் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அவனோட அக்காவோ போயிருக்குமா என்னன்னு தெரியல, இரு பார்க்கலான்ட்டு ஹெட்லைட் டூம் ஆன் பண்றா. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் தான் சத்தம் போட்டு லைட் ஆஃப் பண்ணு, ஏன் தேவையில்லாத வேலை பாக்குறேன்னு சொல்லி அவனை ஜெசிகாவை திட்டுறா. அந்த சின்ன பையனையும் சமாதானப்படுத்துறா, பயப்படாத நம்ம இங்க இருந்து போயிடலாம், நீ தைரியம் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசர் பூத்துக்கு வந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம், காட்டுல தேடி போகணும், உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சார் நம்ம விடியற வரைக்கும் பொறுத்துதான், இங்க யாருமே கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு,
இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப ஹீரோ சொல்றான், நம்மளாவது ஒரு ஜீப் எடுத்துட்டு போய் தேடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் இது சாதாரண காடு கிடையாது, ரொம்ப பெரிய காடு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம சொல்லிடுறா. ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்ப போறான். அப்படி கிளம்ப போற ஹீரோவை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நான் அவருக்கு வேணா உங்களுக்கு வாக்கி டாக்கி போட்டு தரேன், அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லி அவளுக்கு கால் பண்றா. அவன் பேரு கிராவர்ட். அவனுக்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒருத்தர் உங்கள்ட்ட பேசணும்ன்றாருமே. ஹீரோ போனை வாங்கி பேசுறான். கிராவர்ட், என் ஃபேமிலியை காணா, நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, இப்ப என்னால முடியாது, காட்டுக்குள்ள ஃபுல்லா மலை தூரிக்கிட்டு இருக்கு, என்னால எங்கிட்டுமே வர முடியாது, அப்படி இருந்தாலுமே நீங்க போலீஸுக்கு தானே சொல்லணும், எனக்கு ஏன் சொல்றீங்க நான் கேட்கறேன். அதுக்கு ஹீரோ, போலீஸ் எல்லாம் கைய வச்சுட்டாங்க, நீங்க தான் எனக்கு உதவணும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் போனை கட் பண்ணிடுறான். வாக்கி டாக்கில பேசின கிராவர்ட் சொன்ன மாதிரி காட்டு பகுதியில நல்லா மழை தூரிக்கிட்டு இருக்கு. அந்த ஜீப்புக்குள்ள அவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோவும் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பூத்துல தான் உட்கார்ந்துருக்கான். மழை எப்படா நிக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். அந்த காருக்குள்ள 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் மட்டும் முழிக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது மழை தூரிக்கிட்டு இருக்கு. உடனே கார் டோர் திறந்து அந்த மழை தண்ணியை பிடிச்சு குடிக்கிறான். 3 பேருமே அப்படி அந்த மழை தண்ணியை குடிச்சுதான் அவங்க தாகத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க மழை தண்ணியை பிடிச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடி மரத்து மேல விழுது. அந்த சத்தத்தை கேட்ட அவங்க 3 பேருமே அரண்டுறாங்க. அப்படியே அவங்க வண்டிக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்துடுறாங்க. மறுநாள் காலையிலயும் விடியுது. மறுநாள் காலையில ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண 2 போலீஸ் ஆபீசர் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோவும் வரேன்றான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், இந்த ஹெலிகாப்டர்ல 2 பேர் தான் போக முடியும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹெலிகாப்டர் அப்படி கிளம்பினதும் ஹீரோ திரும்ப பூத்துக்கே ஓடுறான். ஓடி போய் அந்த கிராவர்ட்ன்ற ஒரு நம்பர் எனக்கு கொடுங்க, நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பக்கம் 3 பேரும் வண்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த சின்ன பையனோட மூஞ்சில ஒரு ஒளிப்படுது. அந்த ஒளிப்பட்டு அவன் எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெரியாது அது வண்டியோட கீ அங்க கிடக்குன்றது. உடனே எல்லாரையும் எழுப்பி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அது ஏதாவது கண்ணாடி பீஸா கூட இருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜெசிகா உடனே அந்த சின்ன பையன் வச்சிருந்த வீடியோ கேமராவை எடுத்து அந்த இடத்தை ஜூம் பண்ணி பாக்குறா. ஜூம் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அங்க கீ தான் கிடக்கு. உடனே ஜெசிகா சொல்றா, நான் போய் அந்த கீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயின் சொல்லிடுறா, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க எல்லாம் வண்டியில உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் காரை விட்டு இறங்க போறா. அப்படி இறங்க போகும்போது அந்த சின்ன பையன், நீ போகாத, வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நம்ம இங்கேயே இருக்க முடியாது, நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நான் போய் அந்த கீயை எப்படியா எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம இங்கிருந்து தப்பலான்னு சொல்லிட்டு பொறுமையா காரை விட்டு இறங்குறா. அப்படியே இறங்கி பொறுமையா அவ நடந்து போய்கிட்டு இருக்கா. அவ அப்படி பொறுமையா நடந்து வரத அங்க இருக்கிற ஒரு சிங்கம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அத காருக்குள்ள இருக்கிற ஜெசிகா பாத்துறா. உடனே ஹீரோயினை, நீ இங்க திரும்ப வந்துருன்னு சொல்லி 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெதுவா நடந்து போயிட்டு இருந்த ஹீரோயின் வேகமா ஓடி போய் அந்த கீயை எடுத்துக்கிட்டு திரும்ப ஓடி வரா காரை நோக்கி. அப்படி ஓடி வரவளை துரத்திக்கிட்டு அந்த பெண் சிங்கமும் ஓடி வருது. வேகமா ஓடி வந்து அவ கார்ல ஏறுறா. அந்த சிங்கமும் தாவி அந்த கார் டோரை தள்ளுறதுக்கு கரெக்டா இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் உயிர் பழைக்கிறா. உள்ள வந்த ஹீரோயின் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே அந்த பெண் சிங்கம் அந்த காரை போட்டு பயங்கரமா பராண்டுது. கதவை உடைக்க பாக்குது. எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணிடுறா. காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த காட்டுப்பகுதியில ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு ரூட்டும் தெரியல, இருந்தாலும் ஏதோ ஒரு ரூட் அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்படி அவங்க அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த காரு வேகமா போய் ஒரு பள்ளத்துல குத்தி நின்றது. இங்க ஹீரோ இந்த கிராவர்ட்ரவனை பாக்குறதுக்காண்டி போயிட்டு இருக்காரு. அங்க போய் இறக்கி விட்ட டிரைவர் ஹீரோவை இறக்கி விட்டுட்டு, சார் நான் இங்க வெயிட் பண்ண முடியாது, அவன் என்னை பார்த்தா சத்தம் போடுவான், நான் உடனே கிளம்பிடுறேன்ட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோ கிராவர்ட்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள நுழையிறான். இத்தனைக்கும் அந்த கிராவர்ட் அந்த சைடுல தான் உட்காந்து ஏதோ கண்ணை தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் ஹீரோவை மதிக்கவே இல்லை. அவன் பாட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்ப கிராவர்ட்ன்றவன், உங்க பொண்டாட்டி பிள்ளை அரேஞ்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன், அவங்களே இப்பதான் காலையில போயிருக்காங்க, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த கிராவர்ட், நானா இருந்தா நைட்டே கிளம்பி போயிருப்பேன், ஒன்ன மாதிரி இப்படி அசால்ட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் கதவை மூடிடுறான். இதுல கடுப்பான ஹீரோ கதவை உடைச்சிட்டு உள்ள போக ஹீரோவை அடிச்சு கொண்டு வந்து வெளியே தள்ளிடுறான். வெளியே தள்ளிட்டு, நான்லாம் உனக்கு உதவ வேண்டியது இல்ல, நீ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு போயிடுறான். அப்படி போறவனை ஹீரோ உங்களுக்காக உதவி பண்ணதான் அந்த காட்டுக்கே வந்தேன், வந்த இடத்துல நான் என் குடும்பத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன், நீ எனக்கு உதவ கூடாதா, அந்த டேம் கட்டுறதுக்காக தானே நான் வந்தேன் அவன் கேட்கறான். அதை கேட்டுட்டு கிராவர்ட் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அப்ப அவன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ, நான் உனக்கு எவ்வளவு நாளும் தரேன், தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இது பள்ளத்துல குத்தி ஏதோ ஒண்ணு ரேடியேட்டர் வாட்டர் டேங்க்ல பட்டு ரேடியேட்டர் வாட்டர் சொட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு முடியலன்னதுமே அவ விட்டுறா. அப்ப கொஞ்ச நேரத்துல ஜெசிகா சொல்றா, நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனதும் இந்நேரம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை தேட அவங்க ஆள் அனுப்புவாங்க, நீ கவலைப்படாம தைரியமா இருன்னு அவ சொல்றா. அப்படி யாருமே வரலன்னா நம்ம என்ன செய்ய, ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அவங்க தேடி பார்த்தாலுமே அந்த மெயின்ல தானே தேடி பார்ப்பாங்க, அந்த காட்டுக்குள்ள வரமாட்டாங்கன்னு அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின், இல்ல கண்டிப்பா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க அப்பா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவ, எங்க அப்பா வருவாரு நீ நம்பிக்கிட்டா இருக்குன்னு அவ கேட்கறா. கண்டிப்பா வருவான்னு அவ சொல்லவும், அப்படி வரலன்னா நம்ம என்ன செய்யணும் அவ கேட்கும்போது ஹீரோயின் ஏதோ ஒரு கடுப்புல, அப்படி வரலன்னா நம்ம 3 பேரும் அந்த சிங்கத்திட்ட மாட்டி சாவோம், வேற என்ன செய்யறதுன்னு சொல்லி சத்தம் போட்டுறா. இதை கேட்ட அந்த 2 சின்ன பசங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கிராவர்டும் ஹீரோவும் ஒரு பக்கம் ஜீப் எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள ஃபுல்லா சுத்தி தேடி பாக்குறாங்க. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ஒரு ஜீப் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளத்துல மாட்டி நிக்கிற காரை அங்க இருக்கிற சிங்கங்கள் அப்படியே கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்குங்க. எப்படா வெளியே வரும், நம்ம எப்படா வேட்டையாடலான்னு அவங்க 3 பேர் அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தண்ணி எதுவுமே இல்லாத
அதனால அந்த சின்ன பையன் சோர்ந்து போயிடுறான். அப்ப ஜெசிகா நான் போய் வேணா தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டுமான்னு கேட்கறா. இல்ல இந்த காரை விட்டு நம்ம இறங்க வேணாம், இறங்கினா நம்ம எல்லாரையும் அந்த சிங்கம் கொன்றுன்னு அவ சொல்லும் போது ஜெசிகா சொல்றா இப்ப எந்த சிங்கமே இங்க இல்லையே, நான் வேணா போயிட்டு வரேன்றா. வேணா இரு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம்னு ஹீரோயின் சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துல அவங்க காரு கிட்ட ஹெலிகாப்டர் பறக்கிற சத்தம் கேக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தத்தை கேட்ட ஜெசிகா வேகமா கார் கதவை திறந்து இறங்க போகும்போது ஹீரோயின் வேணான்னு பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறா. நம்ம இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும் கேட்கும்போது இவ்வளவு பெரிய கார் இங்க நிக்கிறது அவங்களுக்கு தெரியாதா, நீ அமைதியா இரு நம்ம என்னன்னு பாப்போம்ன்றா. அப்ப அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வர அந்த பைலட் சார் நாங்க இங்க எல்லாம் தேடி பார்த்தீங்க அவங்க இல்லன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் பறந்து போற சத்தம் கேட்கறத கேட்ட ஜெசிகா இந்த பக்கம் வரல, ஹெலிகாப்டர் வேற பக்கமா போகுதுன்ட்டு வேகமா டோரை திறந்து வெளியே ஓடி வாரா. அப்படி ஓடி வந்த பின்னாடியே ஹீரோயினும் போகாதுன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வாரா. ஒரு கட்டத்துல ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போறத பார்த்த ஜெசிகா ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே ஹீரோயினும் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப ஜெசிகா நம்ம கதை இதோட முடிஞ்சிச்சு, நம்ம இங்கே இருந்து சாக போறோம், வந்த ஹெலிகாப்டரையும் நம்ம விட்டுட்டோம், இனி நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்படி அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் இருந்து அந்த சிங்கம் அவங்கள பார்த்துட்டு வேகமா ஓடி வருது. அப்படி ஓடி வந்த சிங்கம் அவங்க மேல பாயும் போது அங்க வந்த 2 காட்டுவாசிங்க அந்த சிங்கத்தை சுட்டு கொன்றானுங்க. ஒரு 2 செகண்ட் கேப்ல தான் ஹீரோயினும் ஜெசிகாவும் உயிர் பழச்சிருப்பாங்க. அப்படி அவங்க மட்டும் சுடலைன்னா அந்த இடத்துல அவங்க தான் இறந்திருப்பாங்க. அவனுக்கு 2 பேரும் அந்த காட்டிலேயே வாழ்ற பழங்குடியினரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது ஜெசிகாவுக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா ஒண்ணுமே புரியல. நின்று அவங்கள முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்குங்க. அப்ப ஜெசிகாவும் ஹீரோயினும் அவங்க கிட்ட உதவி கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல, அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல. ரொம்ப நேரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காட்டுவாசி 2 பேரும் அவங்கள பார்த்து என்னமோ பேசுறதுமே இவங்க பயந்துகிட்டு மறுபடியும் காருக்கே ஓடிடுறாங்க. இவனுங்க இந்த பக்கம் அந்த சிங்கத்தோட தோலை உரிக்கிறதுக்காண்டி அதை அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. காருக்குள்ள வந்து உட்கார்ந்ததும் 3 பேர்ல அந்த சின்ன பையன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அந்த சிங்கத்தோட தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு உதவுவாங்களான்னு அந்த சின்ன பையன் கேட்கும்போது தெரியல, பாப்போம், அவங்க மூலியமா தான் இப்ப நம்ம இந்த காட்டை விட்டு தப்பிக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த காட்டுல உள்ள எல்லா வழியும் தெரியும்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப ஜெசிகா சொல்றா அவங்கள்ட்ட தண்ணியாவது எங்க இருக்குன்னு கேட்கலாம்ல, தண்ணியாவது நம்ம பிடிச்சி வச்சுக்கிருவோம் அப்படின்னு அவ சொல்றா. நீ சொல்றதும் சரிதான், நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வா நாம போய் வேணா கேட்டு பார்க்கலான்னு ஜெசிகாவும் ஹீரோயினும் காரை விட்டு கீழே இறங்கி போறாங்க. அப்படி போறவங்க நீ இந்த டோரை பூட்டிக்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்ட்ட சொல்லிட்டு போறாங்க. அவனும் அந்த டோரை பூட்டிட்டு உள்ளே இருக்கான். இறங்கி வந்த ஹீரோயினும் ஜெசிகாவும் அவங்கள்ட்ட எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு உதவுறீங்களான்னு சொல்லி கேட்கிறா. அவங்க 2 பேத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க செய்கை எல்லாம் பார்த்து அவனுக்கு புரிஞ்சிருது, குடிக்க தண்ணி வேணுமான்னு அவனும் செய்கையிலேயே கேட்கிறான். ஆமான்னு சொன்னதுமே சரி என் கூட வா, நான் உனக்கு தண்ணி இருக்கிற இடத்தை காட்டுறேன்னு ஜெசிகாவை கூப்பிடுறான். அப்ப ஜெசிகா நீ இங்கே இரு, நான் அவன் கூட போய் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல இல்ல நீ போகாத, அவனை நம்பி எப்படி நான் அவனை அனுப்ப முடியும்னு அவ கேட்கிறா. நீ கவலைப்படாத, பயப்படாம இங்க இரு, நான் அவன் கூட போயிட்டு நல்லபடியா தண்ணி எடுத்துட்டு இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்புறா. அதை ஹீரோயின் ஒரு மாதிரி நின்று பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் கொஞ்சம் தூரம் தள்ளி போன ஜெசிகா திரும்பி பார்த்து திரும்ப வந்துருவேன் பயப்படாதன்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்றா. பண்ணிட்டு அவ திரும்ப அவன் கூட நடந்து போய்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு நடந்து அவளை ரொம்ப தூரம் கூட்டு போய்கிட்டே இருக்கான். ஜெசிகாவும் உனக்கு வாட்டர் இருக்கிற இடம் தெரியுமா, எங்கடா என்னை கூட்டிட்டு போறேன்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. கொஞ்ச தூரத்திலேயே அந்த நீர் குட்டை மாதிரி ஒண்ணு வருது, அங்கதான் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. ஜெசிகா இருந்த தாகத்துல கையில கோரி நிறைய தண்ணி குடிக்கிறா. குடிச்சிட்டு அவன் கிட்ட நான் வண்டிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போகணும், எனக்கு தண்ணி கொண்டு போற மாதிரி ஏதாவது எடுத்து கொடுக்குறியான்னு கேட்கறான். அதுக்கு அங்க உள்ள ஒரு காயை வெட்டி அவன்கிட்ட கொடுக்குறான். அது பார்க்க ஒரு பூசணிக்காய் மாதிரி இருக்கு, ஆனா நல்லா காஞ்சி போயிருக்கு. அத வாய்ப்பகுதியை உடைச்சு தரான், தந்தா உள்ள அதுக்குள்ள தண்ணி வாத்துக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி 2 காயை உடைச்சிட்டு வரான். அந்த 2 காயிலையுமே ஜெசிகா தண்ணி நிறைய பிடிச்சுக்கிறா. அப்படி அவங்க தண்ணி பிடிச்சிட்டு கிளம்ப போகும்போது கார் நிக்கிற சைடு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட 2 பேரும் வேக வேகமா ஓடி ஜீப் பக்கம் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஜெசிகா கூட வந்த அந்த இன்னொரு காட்டுவாசி அவ கையை பிடிச்சு நிறுத்துறான், இரு போகாதன்ற மாதிரி. சுத்தியும் முத்தியும் பாக்குறான். அவன் கூட வந்த இன்னொரு காட்டுவாசிய ஆளக்கான, அந்த இறந்து போன சிங்கம் மட்டும் தான் கிடக்கு, அவனை காணா. அவனும் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு பொறுமையா அந்த ஜீப் கிட்ட நடந்து போறாங்க. ஜெசிகா ஜீப்பை பாத்துக்கிட்டே வர, ஜீப்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே அவ பொறுமையா கிட்ட வந்து ஜீப்பை ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்கவும் ஜெசிகா பயந்துடுறா. பயந்து போனவ கையில வச்சிருந்த ஒரு தண்ணி காயை கீழே போட்டுறா. அவளை வேக வேகமா ஹீரோயின் வண்டிக்குள்ள ஏத்திடுறா. வண்டிக்குள்ள ஏறினதுமே ஜெசிகா திரும்பி பாக்குறா. அந்த காட்டுவாசி அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கான். அந்த கொண்டு வந்த தண்ணி காய ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் தாகம் தீர குடிக்கிறாங்க. குடிச்சு அந்த காட்டுவாசி போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கிராவர்டையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. கிராவர்டு ஒரு சிங்கத்தோட கழிவை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து அந்த சிங்கம் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்றத சொல்லிக்கிட்டு இருக்கான். கிராவர்டு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு வழக்கமா சாப்பிடுறத விட அந்த சிங்கம் புதுசான மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கு, அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட கிராவர்டு சொல்றான், நம்ம பேசாம இன்னைக்கு நைட் இங்க தங்கிடலாம், தங்கி இருந்துட்டு காலையில விடிஞ்சதுமே தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல இருட்டிடுது. தேடி வந்த ஹெலிகாப்டரும் மறுபடியும் அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் பூத்துக்கே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த சிங்கங்கள் 2 அங்கேயே உலர்த்துறத நமக்கு காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் கிராவர்டும் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசி
பேசிட்டு கொஞ்ச நேரத்துல படுத்து தூங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நில ஒளியில காரை காட்டுறாங்க. காருக்குள்ள ஜெசிகா அவ கொண்டு வந்த ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த ஹெட்போன் ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனவ அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் சூப்பரா நீ தூங்கிட்டியான்னு கேக்குறா. அப்ப ஜெசிகா எங்க அப்பாவை நீ எப்ப மீட் பண்ண என்ன ஏதுன்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை பத்தி அவங்க ரெண்டு பேரும் சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஏதோ நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காலடி சத்தம் கேக்குது. அதை கேட்ட ஜெசிகா என்ன இது ஏதோ வர்ற மாதிரி இருக்கு என்னன்னு பாப்போம்னு சொல்லி லைட் ஆன் பண்ண சொல்றா. அவங்களும் லைட் ஆன் பண்ணிட்டு பாக்குறாங்க. அந்த லைட் வெளிச்சத்துல எதுவும் தெரியல. அப்படி தெரியாதனால ஜெசிகா கண்ணாடி கிட்ட போய் கைய வச்சு நல்லா உத்து பார்க்கும்போது திடீர்னு அந்த காட்டுவாசி ஓடி வந்து அவங்க கதவை தட்டுறான். ஓடி வந்து அவனை வண்டிக்குள்ள ஏத்தி உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படி உட்காந்துருக்கவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சு நீ உன் கூட வந்தவர் எங்கன்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பதில் சொல்லாம கட்டிய ஓங்கி பிடிச்ச மாதிரி வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது காரோட ஃப்ரண்ட் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த சிங்கம் பாஞ்சு அந்த காட்டுவாசிய கடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிருது. எவ்வளவோ முயற்சி பண்ணி ஹீரோயின் அவனை உள்ள இழுக்கலான்னு பாக்குறானா முடியல. சிங்கம் அந்த பக்கமா இழுத்து அவனை வெளியே கொண்டு போயிருது. அந்த வண்டியோட ஹெட்லைட் டூம் வெளிச்சத்துல அந்த சிங்கம் அவனை வச்சு நகங்களால கீறி பற்களால கடிச்சு கொதறி சாப்பிடுறத நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. 3 பேரும் உள்ள பயந்து உட்கார்ந்த மாதிரி அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த காட்டுவாசி துடிதுடிக்க இறந்து போறான். அந்த காட்டுவாசியோட டெட் பாடியையும் அந்த சிங்கம் இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள கொண்டு போயிருது. அது போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் என்ன சொல்றான்னா முன்னாடி கண்ணாடி அது உடைச்சிருச்சு, நம்ம எதையாவது வச்சு அதை மறைக்கணும், வேகமா முன்னாடி இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்து அந்த கண்ணாடியை மறைக்கிற மாதிரி அண்டை கொடுங்கன்னு சொல்றா. அப்படி சீட்டை வச்சு கண்ணாடியை மறைச்சிட்டு அவங்க எல்லாரும் பின்னாடி போய் வெளியே தலையெல்லாம் தெரியாத மாதிரி உள்ள படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சூரிய உதயமாயி அந்த இடமே வெளிச்சமாயிருது. வெளிச்சத்துல காரை காட்டுறாங்க. அந்த காட்டுவாசியோட பிளட் அந்த பேனட் ஃபுல்லா இருக்கு. இப்ப 3 பேரும் அந்த காருக்குள்ள இருக்காங்க. அந்த காருக்குள்ள இருக்கும்போது அந்த சின்ன பையன் கேக்குறான் அப்பா நம்மளை கூப்பிட வருவாரான்னு. கண்டிப்பா வருவாரு பயப்படாதன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஜெசிகா நம்ம இந்த காருக்குள்ளேயே இருந்தா நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம கொஞ்சம் மெயினான இடத்துக்கு போகலான்னு சொல்றா. நம்ம இங்க இருந்து வெளியே போனாலே நம்மள அந்த சிங்கம் வேட்டையாட தான் பார்க்கும், அது எந்த நேரத்துல வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு ஜெசிகா அது நிறைய சாப்பிட்டுருச்சு, இப்ப அதுக்கு பசி இருக்காதானே அப்படின்னு கேக்குறா. இல்ல அதுக நம்ம எப்படா வெளியே இறங்குவோம் தான் அது பாத்துக்கிட்டு இருக்குன்னு அவ சொல்லிடுறா. ஜெசிகாட்ட ஹீரோயின் சொல்றா நைட்டு நாம அந்த கண்ணாடி உடஞ்ச இடத்துல 2 சீட்டையும் சாத்தி தான் வச்சோம், இப்ப நம்ம நல்லா ஃபுல்லா அண்டை கொடுக்கணும்னா அந்த பின்னாடி இருக்க சீட்டை கழட்டி சிங்கம் உள்ள வராத அளவுக்கு நம்ம அந்த கண்ணாடியில சாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சீட்டை எல்லாம் கழட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையன்ட்ட இந்த வண்டிக்குள்ள வேற ஏதாவது கிடக்கான்னு தேடி பாருன்னு சொல்லிடுறாங்க. ஜீப்ல எல்லாத்தையும் அண்டை கொடுத்துட்டு அந்த சின்ன பையன் அந்த சீட்டை லேசா விலகிக்கிட்டு எட்டி பாக்குறான். அப்ப அங்க வந்த கழுதை புலிகள் சிங்கம் தின்னுட்டு வச்சுட்டு போன மிச்ச இறைய அதுக தின்னுக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதான் ஒரு சந்தோஷமா அந்த சின்ன பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த சின்ன பையன் வண்டிக்குள்ள இருந்து எடுத்த பொருளை ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு அதை ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட ஒரு லைட்டர் இருக்கு. அந்த லைட்டரை எடுத்தவன் அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டு இதுவும் கிடைச்சிச்சு எனக்கு, இது யாரோடதுன்னு தெரியலன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா அது அவளோடது இல்ல, அது என்னோடது, நான் எப்பயாவது டென்ஷனா இருக்கும்போது சிகரெட் பிடிப்பேன் அவ சொல்லிடுறா. இதை கேட்ட 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராவர்டும் ஹீரோவும் ஒரு இடத்துல இறந்து போன ஒரு எலும்பு கூட பாக்குறாங்க. அந்த எலும்பு கூட ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படி அந்த எலும்பு கூட்ட பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அந்த சின்ன பையன் வெளியே அந்த கழுத புலிகள் சாப்பிடறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லா கழுத புலிகளும் ஒரு பக்கம் திருச்சு ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடுறத பார்த்த அந்த சின்ன பையன் எதையோ பார்த்து அதுக்கு பயந்து ஓட ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆண் சிங்கம் அந்த பக்கமா நடந்து வருது. நடந்து வந்த ஆண் சிங்கம் அங்கேயும் இங்கே நடமாடிக்கிட்டு அந்த ஜீப்பையை விட்டு பாக்குது. ஹீரோயின் உடனே எல்லாரும் நம்ம பின்பக்கம் போய் உட்காந்துருவோம், முன்னாடி இருந்தா அந்த சிங்கம் நம்மளை பாத்துரும், நம்ம போய் ஒளிஞ்சுக்கிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஜீப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜீப் போறத காட்டுறாங்க. அது கிராவர்டும் ஹீரோவும் இந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. கிராவர்டும் ஹீரோவும் வர்ற வண்டியோட சத்தம் ஹீரோயினுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் கேக்குது. அவங்களும் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கிராவர்ட் ஒரு இடத்துல உட்காந்து இந்த பக்கம் ஒரு ஜீப் போன மாதிரி தடம் தெரியுதுன்னு சொல்றான். அப்ப அது அவங்க போன ஜீப்பா கூட இருக்கலாம்லன்னு ஹீரோ கேட்கும்போது இருக்கலாம். அப்ப அவன் சரி நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கலாம், நாளைக்கு ஆப்போசிட் பக்கம் நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லும்போது நீங்க தானே இந்த பக்கம் தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்களே இப்ப ஏன் அப்படின்னு கேக்குறான். நம்ம இந்த காட்டுக்குள்ள ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நம்ம தேட முடியாது, நம்மள அந்த சிங்கம் நோட்டம் விட்டுச்சுன்னா நமக்கும் அது ஆபத்து, அதனாலதான் அப்படின்றான். அப்படி அவங்க அங்க பேசிக்கிறோம். இந்த பக்கம் ஜெசிகா ஹீரோயின் அந்த பையனையும் காட்டுறாங்க. அவங்க 3 பேர்த்துல ஜெசிகா சொல்றா இங்கிட்டு கார் வர சத்தம் கேட்டுச்சு தானே, நான் வேணா இறங்கி வெளியே நின்று கத்துறேன், அப்ப அவங்க அந்த சத்தத்தை கேட்டு நம்ம பக்கம் வருவாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சரி நீங்க 2 பேரும் காருக்குள்ள பத்திரமா இருங்க, நான் இறங்கி போய் வெளியே நின்று கத்துறேன், அப்ப ஏதாவது ஒரு ஜீப் வருதான்னு நம்ம பாப்போம்னு சொல்லி அவ இறங்க போகும்போது ஜெசிகா உன் காலிலேயே ஏற்கனவே அடிபட்டு இருக்கு, நீ ஏன் இறங்குற, நான் போறேன்றா. இருந்தாலும் ஹீரோயின் கேட்கல, நீ உள்ளேயே இரு, உங்க 2 பேத்துக்கு ஏதாவது என்னால தாங்க முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ வெளியே இறங்கி போய் கத்த ஆரம்பிக்கிறா. அப்படி ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிராவர்டும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சத்தத்தை கேட்ட கிராவர்ட் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். வேகமா எந்திரிச்ச கிராவர்ட் ஹீரோட்ட நீ இந்த பக்கமா என் கூட வா, இங்க யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். வேகமா சத்தம் கேட்கிற திசையை நோக்கி அவங்க ஓட
ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்த ரெண்டு பேரும் ஹீரோயினை ஒரு வழியா பாத்துறாங்க. அவங்க மலை மேட்ல நிக்கிறாங்க. அவ மலைக்கு கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்கா. அப்படி ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ வேக வேகமா அவ இருக்கிற திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். கிராவர்ட் எவ்வளவோ கூப்பிடுறான், ஆனா ஹீரோ அதை கண்டுக்கல. உடனே அவன் துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு ஹீரோ பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்த ஹீரோயின் அவங்க வரத பார்த்ததுமே, அப்போ ஹீரோயின் அங்க இருந்து அவங்க வரத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவ முகம் மாறுது. ஏன்னா அவளுக்கு பக்கத்துல சிங்கம் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்ட ஹீரோயின் வேக வேகமா ஓடி போய் காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. அப்படி உள்ள வந்த ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் கீழே தான் வந்துகிட்டு இருக்காங்க, நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க நல்லா பாக்குறாங்க. வர்றது ஹீரோ தான் தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இறங்கி ஓடி வர திசையில இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அந்த பெண் சிங்கம் உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் பசங்களும் அந்த பக்கம் சிங்கம் இருக்கு, நீங்க வராதீங்கன்னு சத்தம் போடுறாங்க. ஆனாலும் அவர் ரொம்ப அந்த சிங்கத்துக்கிட்ட வந்துட்டாரு. அப்ப கிராவர்ட் ஹீரோவை பார்த்து, நீங்க அங்க இருந்து நகராதீங்க, அசையாம அப்படியே அங்கேயே இருங்க, அசைய மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லும் போதுதான் ஹீரோவே திரும்பி பாக்குறான். அந்த சிங்கம் அவனை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கு. கிராவர்ட்ட, நீங்க குறிப்பாத்து சுற்றுவீங்க தானே, அந்த சிங்கத்தை மிஸ் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது என் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிராவர்ட் குறி வச்சு சுட பாக்குறான். இப்படி ஓடி வந்து ஹீரோ மேல பாய வந்த அந்த சிங்கத்தை கிராவர்ட் சுட்டு கொன்றுறான். அந்த பெண் சிங்கத்தை சுட்டு கொன்னதுமே வேக வேகமா ஹீரோ கார் பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே கிராவர்டும் வரும்போது அந்த ஆண் சிங்கம் எங்க ஒளிஞ்சிருந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு ஓடி வந்து கிராவர்ட அட்டாக் பண்ணி அங்கேயே அவனை கொன்றுது. அவன் துடி துடிக்க அங்கேயே செத்து போறான். ஒரு வழியா ஹீரோ ஓடி கார் கிட்ட வந்துடுறான். ஆனா கார் கிட்ட வந்தும் அவனால அந்த டோரை திறக்க முடியல. அவங்களும் எவ்வளவோ டோரை திறக்க பாக்குறாங்க, ஆனா காரோட டோரை திறக்க முடியல. அந்த சிங்கம் வேகமா ஓடி கிட்ட வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க மூணு பேரும் காருக்குள்ள மேல இருக்காங்க, கீழே ஹீரோ இருக்காரு. அப்ப ஹீரோயின், ஏங்க உங்களுக்கு ஒன்னும் ஆயிடலன்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு எதுவும் இல்ல, நான் காரு கீழே தான் இருக்கேன். அவனும் சத்தம் காட்டுறான். அப்ப ஜெசிகா, நம்ம ஏதாவது செஞ்சாகணும், என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசின்றா. உடனே ஹீரோயின், இந்த பக்கம் தானே பெட்ரோல் டேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டேங்க் இருக்கிற பக்கத்தை பேனரை வச்சு ஓட்ட போடுறா. ஓட்ட போடும்போது ஜெசிகா கேட்கிறா, எதுக்காண்டி இப்படி பண்றீங்கன்னு. இரு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ ஓட்ட போட்டுட்டு அந்த சின்ன பையனால லைட்டரையும் எடுக்க சொல்றா. ஹீரோயின் அவ போட்டு இருந்த பனியனை கழட்டி அவ ஓட்ட போட்டு அந்த டேங்க்குள்ள திணிக்கிறா. திணிச்சிட்டு ஜெசிகாட்ட, நான் சொல்றதை நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க, நான் சொல்லும் போது இந்த இடத்தை விட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அங்க தெரியிற மரத்து மேல ஏறிக்கிங்கன்னு சொல்லிடுறா. அந்த சின்ன பையன் இருந்த லைட்டரையும் கேட்டு வாங்கிக்கிறா. அதே மாதிரி அவ ஹீரோட்டையும் சத்தம் காட்டி, இப்ப நான் சொல்லும் போது நீங்களும் பசங்களோட ஓடி போய் அந்த மரத்துல ஏறிக்கிங்க அப்படின்னு சத்தம் காட்டுறா. இந்த பக்கம் அந்த சிங்கம் ஹீரோவை கொல்றதுக்காண்டி எவ்வளவு முயற்சி பண்ணி அவனை பிடிக்க பாக்குது. அவ அப்படி சொல்லிட்டு பின்பக்க டோரை திறந்து அந்த சிங்கத்தை சத்தம் போட்டு கூப்பிடுறா, இங்க வா, நான் இங்க இருக்கேன், என்ன வந்து சாப்பிடுன்னு சத்தம் காட்டுறா. அந்த சிங்கமும் அவளை பார்த்ததுமே அவளை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்குது. அவ மறுபடியும் அந்த டோருக்குள்ளேயே போயிடுறா. போய் முன்னாடி சீட்டு வழியா முன்னாடி ஸ்டேரிங்க்கு பக்கத்துல போயிடுறா. போன அவளை அந்த சிங்கம் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. இங்க ஹீரோ, ஜெசிகா, அந்த பையன் மூணு பேரும் ஓடி போய் அந்த மரத்துல ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் அவ வச்சிருந்த லைட்டர்ல நெருப்பு பத்த வச்சு அந்த பெட்ரோல் டேங்க் மேல அவ துணியில தூக்கி வீசுறா. அது தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. எரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் வெடிச்சு சிதறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி வெடிச்சு சிதற போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோ வேகமா ஓடி போய் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காண்டி ஓடும் போதே அது வெடிச்சிருது. அந்த சிங்கம் அந்த தீயிலேயே கருகி செத்துருது. ஹீரோ அந்த பசங்க ரெண்டு பேரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க வண்டியை பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினும் செத்து போயிட்டா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல இருந்து ஹீரோயின் எந்திரிச்சு வாரா. அதை பார்த்ததுமே தான் அவங்க மூணு பேத்துக்குமே உயிரே வருது. நல்லபடியா 4 பேரும் உயிர் பிழைச்சு அங்க இருந்து திரும்ப போறாங்க. ஜெசிகாவும் ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.